அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உபாகமம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குணதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. பாரபட்சமற்ற கர்த்தருடைய குணதிசயத்தை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திக்கற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறாராம், அந்நியர்களுக்கு அவர் அன்னவஸ்திரம் கொடுக்கிறாராம். ஒரு ஜெப கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு வாலிப சகோதரியை நான் சந்தித்தேன். திருமணமாகி 2 வருடத்திற்கு உள் தன்னுடைய கணவனாரை அவர்கள் இழந்து கொண்டார்கள். எந்த நாட்களில? இந்த கொரோனா நாட்களில. அதே சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது அவர்களுடைய கணவனாருடைய குடும்பத்தில் இருக்கிற 6 பேருக்கு மேலாக அவர்களுடைய கணவனாரோடு கூட பிறந்த எல்லாருமே மரித்தார்கள் என்று கண்ணீரோடு கதறலோடு அந்த சகோதரி அழுததை என்னால பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் அநேக பேர் தன்னை நேசிக்கிறவர்களை இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் தன்னந்தனிமையாக வாழுகிறத பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, எஸ்தருக்கு கூட தாய் தகப்பன் இல்லையா, முர்திகாயின் இடத்துல வளர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாயும் தகப்பனும் இல்லாமல் திக்கற்ற நிலைமையில இருந்தாலும் கூட ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய மனதிற்கும் எஸ்தரை ஒரு ராணியாக மாற்றினது. உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவருடைய மனதிற்கும் எஸ்தரை கொண்டு போனது. ஆண்டவர் எஸ்தரின் மூலமாக யூத சந்ததி அனைவருக்கும் அவருடைய கருணையை அவர் வெளிப்படுத்தினார். இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, திக்கற்ற நிலைமையில ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறீர்களா? திக்கற்ற நிலைமையில ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா? விதவையாக ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சொர்ந்து போகாதீங்க. திக்கற்றவர்களுக்கும் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவராம் அவர். அது மாத்திரமல்ல, அந்நியர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர் மனதிற்கும் உள்ள தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை யார் கைவிட்டாலும், உங்களை யார் ஆதரிக்காமல் போனாலும், எவர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும், ஆண்டவருடைய மனதிற்கும் உங்களோடு கூட இருந்தால் போதும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தரை நம்புங்க. ஜாதி மதத்தை பார்த்து உதவி செய்கிறவர் அல்ல ஆண்டவர். ஆண்டவர் எல்லா மதத்தாருக்கும் சொந்தமானவர், எல்லா இனத்தாருக்கும் சொந்தமானவர், எல்லா தேசத்திற்கும் சொந்தமானவர். அவர் அகில உலகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்நியர்களுக்கும் அவர் அன்னவஸ்திரம் கொடுக்கிறாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்தர் மேல் கர்த்தருடைய மனதிற்கும் கடந்து வந்த பொழுது எஸ்தருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிவிட்டாரு. திக்கற்றவர்களாக எஸ்தர் அவருடைய வாழ்நாளை அவர்கள் கடக்கவில்லை. அவர்கள் மகாராணியாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்பொழுது? ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய மனதிற்கும் அவர்கள் மேலே இறங்கி வந்த பொழுது. ஆண்டவருடைய மனதிற்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கருணைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய இரக்கமோ அவருடைய மனதிற்கமோ உங்க வாழ்க்கையை மாற்றும் என்பது உண்மை. இன்றைக்கு அநேக பேர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அனைவரும் எனக்கு இருக்கிறார்கள், ஆனா என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, ஐயோ எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் விடுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தனிமை அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல. அவருடைய இரக்கம் உங்கள் மேல இறங்கி வருமானால் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். எல்லா ஜனங்களுக்கு முன்ன எஸ்தரை போல உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதிற்கு இவர்கள் மேல இறங்குவதாக. தகப்பனே,
யாரெல்லாம் கண்ணீரோடு, கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு என்னை நேசிக்க யாரும் இல்லை, ஒரு திக்கற்ற நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று கதறலோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கருணை இறங்கி வருவதாக, உம்முடைய இரக்கம் இறங்கி வருவதாக. எஸ்தர் தாய் தகப்பன் அற்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும் உம்முடைய மனதிற்கும் அவர்களுடைய எதிர்காலங்களை மாற்றினது. ஒரு பெரிய சூழ்நிலையில் ராணியாக நீர் உயர்த்தினீரே தகப்பனே. இந்த கால வேளையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் தொடும், அவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும், கர்த்தருடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும். அநேக பேருக்கு முன்ன ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.